அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல் என்ன போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸு இன்னைக்கு ஈவினிங் 8 PM தூங்குதுங்க. யார் யார் என்ரோல் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே லிங்க் அனுப்பிட்டேன் மெயிலுக்கு வரல அப்படிங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்ரோல் பண்ணுறவங்க இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க, அதுவும் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7:30 பிஃபோராக பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? சரி, இப்போ நாம் கிளாஸ் போவோம். அது மட்டும் இல்லை, இந்த கிளாஸ் இண்டிகேட்டரும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இண்டிகேட்டர் வேறு, இது டோட்டலி மேக்ஸ், ஓகேங்களா? இண்டிகேட்டர் இல்லைனாலும் எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது தான் இந்த கிளாஸ், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 26,000 காலு 98 ரூபீஸ்க்கு எபோவ் இருந்தால் மார்க்கெட் அப் சைடும், 98 ரூபீஸ் பிலோ இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த 98க்கு தான் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன் பாருங்க. காலையிலேயே அந்த 98 பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது, எகைன் கீழே வந்தார், ஒரு வழியில் வந்து திரும்பிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது திரும்பி இருக்கு, அது இக்னோர் பண்ணிவிடுங்க. ஆனால் நீங்கள் 98 இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் முடிவு எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மற்ற வேல்யூ உங்களுக்கு தெரியாது, அதனால் அதை இக்னோர் பண்ணு. பாருங்க, 98லேருந்து 98 98 98 98 எத்தனை ட்ரேடு? ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டு சைட்வேஸில் இருந்தது, பெரிய ஆப்ஷன் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ப்ரீமியம் எல்லாம் மெல்ட் ஆயிரும். ஆனால் நம்ம ரூல் படி என்னங்க, மார்க்கெட் எங்கே இருந்தால் என்ன, எங்கே போயிருந்தா என்ன நடந்திருக்கு? சப்போர்ட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை வைத்து நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். இது ஒரு அடிஷ்னல் டூல், அவ்வளோதான். மற்ற வேல்யூ எல்லாம் தெரியணும். ஏன் இது வரைக்கும் தான் போகுது, ஏன் இதுக்கு மேலே போக முடியல? இதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேட்ஸ் எல்லாம் ரெண்டு இதுலேயும் ட்ரேட் பண்ணியிருப்போம், இன்னொரு சைக்கிளையும் மாற்றி ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருப்போம். அதுதான் ரூல். சிம்பிளாக அழகாக நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லி பையிங்லேயே இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இறங்கினாலும் ஏறதுக்கு ட்ரை பண்ணும், இறங்கினாலும் ஏறதுக்கு இப்படியே ட்ரை பண்ண பார்த்துருப்போம். மார்க்கெட் போய் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக எல்லாம் இந்த இடத்துல தான் பையை பண்ணியிருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்கள் பை பண்ண உடனே இறங்கி வந்திருக்கும், இங்கே வரும்போது நீங்கள் எல்லாம் எக்ஸிட் ஆயிருப்பாங்க, ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட். நம்ம மேக்ஸ் என்ன வேல்யூவோ அங்கே மட்டும்தான் பை பண்ணணும், வேற இடத்துல எங்கேயுமே பை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன் நம்ம இடத்துக்கு வராம அது எங்கேயுமே போகாது. தட் இஸ் மார்க்கெட் மேக்ஸ். மேக்ஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் மார்க்கெட், ஓகேங்களா? அது இன்ட்ராடேவாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸாக இருந்தாலும் அதுவும் மேக்ஸ் தான், ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இன்னைக்கு அப் சைடில் இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.